இன்றைக்கி நம்ம கேலக்ஸி Z Flip 4 அன்பாக்சிங் பண்ணோம். ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தான் வந்து பார்சலில் கவரை வந்து பிரிச்சுக்குவோம். நான் கொஞ்சம் இந்த மெஸ்ஸியாக இருக்கும் பிரிக்கிறது, அதனால் நான் வந்து அப்பப்போ கட் பண்ணிக்கிறேன், வீடியோ கட் பண்ணி போடுவேன். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌன் கலரில் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தா கொஞ்சம் ரெசிப்ட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதனால் அந்த ரெசிப்ட் எல்லாமே அதில் வந்து ஹை வேல்யூ ஆர்டர்னு சொல்லிவிட்டு நேராக வந்து டெலிவரி பண்ணிவிட்டு சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. நான் இப்போ வந்து சிங்கப்பூரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பாக்ஸ் நல்லா ப்ராப்பராக பேக்கிங் பண்ணி பப்புள் ட்ராப் போட்டு அனுப்பியிருக்காங்க. ஓகே, 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து ஃபோனு ப்ளஸ் ஒன்று கேஸு. ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இந்த சீலையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் தான் எடுக்க முடியும். சீலாக இருக்கிறேன். பார்க்க நல்லாயிருக்கு பாக்ஸு, ஸ்லிம்மாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக சார்ஜர் வர்றதில்லை இப்போல்லாம் எந்த ஃபோன்லேயுமே. கேலக்ஸி ஃப்ளிப் 4லேயும் சார்ஜர் கிடையாது. ஃபோனு சூப்பராக இருக்குது. ஃப்ளிப் இது ஆக்சுவலாக ஃப்ளிப் நல்லாயிருக்கும். மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வாங்குற மாதிரியே இருக்கும் இதுவும் பார்க்குறதுக்கு. ஃப்ளிப் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. மேலே வந்து ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுறோம். இதில் ஆக்சுவலாக அவங்க வந்து ஸ்க்ரீன் கார்டு போட்டு தராங்க. போட்டே வருது, நம்ம போட தேவையில்லை, ஸ்க்ரீன் கார்டே போட தேவையில்லை. ஓகே, நம்ம வேணும்னா அப்புறம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், நம்ம போட தேவையில்லை. அவங்களே அதான் சொல்கிறாங்க, ஸ்க்ரீன் கார்டு வந்து போட வேணாம், நீங்கள் அதிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பவுச் மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அடிஷ்னலாக சேர்த்து. எல்லாம் மற்ற சாம்சங் ஃபோனில் எப்படியோ அதே மாதிரி தான் ஆப்ரேஷன். ஓகே, கேஸ் வந்து போட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. கேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிங் டைப்பில் வாங்கியிருந்தேன், ஈஸியாக இருக்கும் பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பவர் ஆன் பண்ணுறது பார்க்குறேன், சார்ஜ் இல்லையாட்ருக்கு. இருந்தாலும் பவர் ஆன் பண்ணி செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. பவர் ஆன் பண்ணுறோம். ஓகே, பவர் ஆன் பண்ணி பார்ப்போம். அது பாருங்கள், இதில் டிஸ்பிளே பாருங்கள், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஃபோல்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் ஃபோல்ட் பண்ணுறேன். நான் இந்தமாதிரி ஃபோல்ட் ஃபோன் வாங்கினதில்லை, இது ஃபஸ்ட் டைமு. வித்தியாசமாக இருக்குது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. வாங்கி ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் வந்து ஒன்றும் பிரச்சனைகள் வராதுன்னு நினைக்கிறேன். நான் வாங்கி யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக கேஸை போட்டுட்டேன், கேஸ் போட்டு செக் பண்ணுறேன். டாப்பு பாட்டம் ரெண்டுமே தனித்தனியாக போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ஒரு மாதம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ஆக்சுவலாக இப்போ கேஸை யூஸ் பண்ணுறதில்ல. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம், பவர் பட்டனு, அப்புறம் வந்து ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து ஃபிசிக்கல் சிம்மு ப்ளஸ் வந்து இன்னொரு சிம் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அது உங்கள் கண்ட்ரியை பொறுத்து, எந்த கண்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது ஏற்ற மாதிரி. டபுள் டேப்பு வித் லாக்கிங் அண்ட் லாக்கிங். ஃபோல்ட் பண்ணாலே பாருங்கள், அமேசிங்காக இருக்குது. ஃபோனு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபோல்ட் பண்ணால் கரெக்டாக ஃபோல்ட் ஆகி வந்துடுது. நடுவில் மட்டும் ஒரு சின்ன கேப் இருக்கும், அது ஓகே தான். மேலே வந்து கொஞ்சம் டஸ்ட்டு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. டஸ்ட்டெல்லாம் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும், உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து படியுது தான். வெளியில் நீங்கள் ஒரு பப்ளிக்கில் வந்து போகும்போது இந்த டஸ்ட்டெல்லாம் படிக்க வாய்ப்பு இருக்குது. கவர் ஸ்க்ரீன் பாருங்கள், டபுள் டேப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். கிளாக்கு, விட்ஜெட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், பிளேயரு, ரெக்கார்டர் எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இது ஸ்பெக்ஸ் பார்த்துருவோம். உள்ளே ஓப்பன் பண்ணோம்னாக்கா குவால்காம் Gen 8 ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 கொடுத்துருக்காங்க ப்ராசஸரு. நல்ல நார்மல் ஸ்பீடில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கேமிங் அந்த அளவுக்கு நீங்கள் விளையாடணும் அவசியம் இல்லை. நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நார்மலாக ஒரு ஃபோன் எப்படி யூஸ் பண்ணிங்களோ அதேமாரி யூஸ் பண்ணலாம். ஆனால் மினிமலிஸ்ட் மாதிரி இது ஆக்சுவலாக. ஏன் மினிமலிஸ்ட்னு சொல்கிறேன்னா, ஃபோல்ட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கிறோம், அதனால தான். அது வந்து CPU-Z அப்படின்ற டூலில் வந்து நான் அது மேலே செக் பண்ணேன். கேலரி ஓப்பன் பண்ணிட்டு நான் ஃபோல்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்க்ரீனை பாருங்கள், ஃபோல்ட் பண்ணால் எப்படி தெரியுது உங்களுக்கு. அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அது எந்த இதுவும் டிஸ்டார்ஷன் தெரியல. சின்னதாக ஒரு அந்த பெண்டு மட்டும் தெரியும் அந்த இடத்துல. ஓகே, இந்த ஃப்ளிப்பில் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் யூடியூப் மியூசிக் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆப்ஷன் கேட்கும், ஃப்ளிப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த பட்டனை டேப் பண்ணிங்கன்னா அந்த மெனு அதை அடிஷனலாக போய்ட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த ஆப் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எனேபிள் பண்ணிட்டீங்கன்னாக்கா
அந்த ஃப்ளிப் மோடு வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ எனேபிள் ஆகும்போது பேக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு நிறைய பட்டன்ஸ்லாம் வரும். கீழே ஃபுல் பட்டன்ஸ் இருக்கும். ஓகே, ப்ளே, சீக் பட்டனு, ஒரு லேப்டாப் மாதிரி அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு என்னென்ன ஆப்ஷன்னா கீழே பாருங்கள், அந்த மெனு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டு, பிரைட்னஸ் இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் கிளிக் பண்ணிங்கனாக்கா மேலே ஃபஸ்ட்டு ஆஃப் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஹேஷ்டேக் கொடுத்து நீங்கள் உள்ளே போய்ட்டு ஏதாவது டேக் கொடுத்து நேம் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அடுத்து என்ன இருக்குனாக்கா பிரைட்னஸ் இருக்குது, சவுண்ட் இருக்குது, வால்யூம் இருக்குது. ப்ளே பண்ணிங்கன்னா வால்யூம் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் அதில் வந்து கீழே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஓகே. அப்புறம் வந்து பிரைட்னஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் கர்சர் கொடுத்துருக்காங்க. கர்சரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஒரு லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு யாரும் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது ஆனால் நல்ல ஒரு ஃபீச்சர் தான், பார்க்க நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து நோட்டிஃபிகேஷன் பார் வேணும்னா மேலே போய் ஸ்வைப் பண்ணாமல் கீழே நம்ம டேப் பண்ணால் அது வர மாதிரி பண்ணியிருக்காங்க. எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது டிசைன். அதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா நார்மலாக அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும் அந்த ஆப். அப்புறம் வந்து நீங்கள் டுவல் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் நான் வாட்ஸ்அப் எட்ஜ் பேனல்லேருந்து வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணோடனே டுவல் வரும்போது அது கீழே இருந்து மேலே ஏதோ வீடியோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட்டாக ஸ்வைப் பண்ணி மேலே விட்டிங்கனாக்கா அந்த வீடியோ ஃபுல் ஆகிட்டு மேலே வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கும். அப்படி ஸ்வைப் பண்ணிட்டாலே போயிடுது. அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எட்ஜ் பேனல்லேருந்து. எட்ஜ் பேனலில் எதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அதை கிளிக் பண்ணால் அது டபுளாக மல்டி டாஸ்கிங் விண்டோவில் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்களா, ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே ரொட்டேஷன் மோட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொட்டேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா ரொட்டேட் ஆகும், ரெண்டு சைடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அண்ட் ஃப்ளெக்ஸ் மோடுன்றது வந்து நீங்கள் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நம்ம சாம்சங் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து செட்டிங்கில் போய்ட்டு பார்ப்போம். செட்டிங்கில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு மற்ற சாம்சங் ஃபோனில் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. அந்த கவர் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கிளாக் ஸ்டைல் இருக்குது. அந்த கிளாக் ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், என்ன மாரி வந்தாலும் மாற்றிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. நீங்கள் அதை கொடுத்துட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்ன்றது வந்து உங்களுக்கு வந்து இந்த பிளாங்காக இருக்க கிளாக் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது காமிக்கும். பிளாங்க்கை கொடுத்துட்டு சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இமேஜ் ஏதாவது கேலரியிலேருந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, நான் அதை ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் வாங்கியிருந்தீங்கன்னா. அடுத்து வந்து விட்ஜெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரீஆர்டர் பண்ணிக்கலாம். உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுறது, ரீஆர்டர் பண்ணுறது எல்லா ஆப்ஷனும் உள்ளே இருக்குது. அந்த மேலே கவர் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கான இது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா, டிசேபிள் பண்ணிங்கன்னா அங்கே காமிக்கும் அப்படியே உங்களுக்கு. ஓகேங்களா, ரீஆர்டர் கூட பண்ணிக்கலாம். ரீஆர்டர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எந்த விட்ஜெட் வேணும், ஹோம் ஸ்க்ரீனில் எந்த விட்ஜெட் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் அதில் அப்டேட் பண்ணிக்கலாம். அங்கேயும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் கவர் ஸ்க்ரீனில் கூட. ஓகே, செட்டிங்ஸில் போகிறேன். செட்டிங்ஸில் வந்து அபவுட்டில் போகிறேன். அபவுட்டில் போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து Android 13 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாமே அந்த நாக்ஸ் வெர்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டிக்கு. ஓகே, அது ஃபோல்டபுள்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபோல்டு நல்லா அருமையாக இருக்குது. அந்த டிசைன் கொஞ்சம் நல்லா ஸ்லீக்காக இருக்குது, பாக்கெட்டில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக பவுச் இல்லாமல் யூஸ் பண்ணால் தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, பவுச் இல்லாமல் யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் பவுச் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இது இல்லை. ஆனால் ஹேண்டில் வித் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். கீழே போடாமல் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கணும்னா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கணும். ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்கனாக்கா நோ இஷ்யூஸ். பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த டிசைனே நல்லா இருக்குது, உங்களுக்கு ஸ்லீக்காக இருக்குது. நோட்டிஃபிகேஷன்ஸும் அதிலே பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு ஃபோனோட ஒரு பெரிய ஒரு 6 இன்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, அதை வந்து நீங்கள் வைக்கும்போது பாக்கெட்டில் ஆஃப் ஸ்பேஸ்லேயே வந்து உங்களுக்கு அதை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். நம்ம வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம், சவுண்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக யூடியூப் மியூசிக் ஓப்பன் பண்ணுறேன், நம்ம ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஃபார் ஏதோ ஒன்று ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். போய்ட்டு ப்ளே பண்ணிவிட்டு ஓகே, நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். வால்யூம் வந்து நான் காப்பிரைட் வந்துடும், அதனால் வந்து என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட் ஒரு 4 செகண்ட்ஸ் உங்களுக்காக நாங்கள் காமிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, சவுண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே. சவுண்டு வந்திருக்கும் இப்போ. ஓரளவுக்கு ஓகே நினைக்கிறேன். நீங்கள் ஃபோல்ட் பண்ணால் லைட்டாக அந்த இடத்துல வந்து ஒரு இது தெரியும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது அந்த சென்டரில். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது உங்களால் அதை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? லைட்லேயோ இல்லை வேறு ஒரு ஷேடில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அதை நோட்டீஸ் பண்ணுவீங்க. மற்ற நேரத்தில் நோட்டீஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணியிருக்கேன். நான் கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வீடியோ பார்த்தேன். அது டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஃபோன் வந்து ஃபோல்ட் பண்ண முடியும் அப்படின்னோடனே நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறோம். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஃபோல்ட் ஃபோனுக்கு பதிலாக இது வந்து ஃப்ளிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது நிறைய ஸ்பேஸ் உங்களுக்கு ஆக்குபை பண்ணல பாக்கெட்டில் வைக்கும்போது. ஓகேங்களா? நெட்ஃப்ளிக்ஸில் கூட ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். அதுவும் ஆடியோ எப்படி இருக்குன்னு சும்மா பிரைட்னஸும் ஃபுல்லாக வைக்கிறேன். லைட் இப்போ நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டேன். பிரைட்னஸ் ஃபுல் பிரைட்னஸ் வைக்கிறேன். பசிஃபிக் ரிம் படம் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சவுண்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்ட்டு. சவுண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ஃபோனில் வந்து அந்த நெட்ஸு அந்த அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது அந்தளவுக்கு எனக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரியாது. ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. ஃபோல்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கு அந்த குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆடியோ பாருங்கள். ஆடியோ வீடியோ அந்தளவுக்கு விஷுவலைசேஷன் நல்லா அருமையாக இருக்குது. ஓகே, ஆடியோ கேட்குதுங்களா? கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடியோ நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இல்லை வந்து நீங்கள் அதோட ஹெட்செட்டு இல்லை வந்து உங்களோட ப்ளூடூத் ஏர்பட்ஸ் கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோக்கு நல்லா பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயோட கலரிங் அந்த கலர் வந்து நல்லா அருமையாக இருக்குது. ஃபுல் பிரைட்னஸ் வைக்கும்போது பரவாயில்ல, அருமையாக தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல வந்து லைட்டாக அந்த சென்டரில் ஒரு இது தெரியும். நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணும்போது அது வந்து அந்த அளவுக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கும்போது இம்மர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து இம்மர்சிவாக பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாத்துலேயுமே. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ஜஸ்ட் சும்மா காமிக்கிறேன். அதை 13 வைக்கும்போது அந்த 13ன்றதை காமிக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஓகே, சரி. இன்னுமே வேறு எதனா ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணோன்னா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி. எதனா இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள். எதனாச்சும் டவுட்டு உங்களுக்கு அப்படி இருந்ததுனாக்கா என்கிட்ட சேனலில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டெக் ஃபார் யூ நம்பர் 1 அதில் ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதனா டவுட்ஸ்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.